வணக்கம். வாப்பா, நல்லா இருக்கு. உங்க சாமிக்கு இன்னைக்கு என்ன டிஃபன்? தப்புப்பா, பிரசாதத்தை டிஃபன் சொல்லக்கூடாது. சரி, இன்னைக்கு என்ன ஐட்டம்? சக்கரை பொங்கல். ஓஹோ, எந்த கோடீஸ்வரனுக்கு என்ன உதவி செஞ்சாரோ உங்க சாமி. உனக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, பின்ன ஏன் பூஜை நேரத்துக்கு மட்டும் கரெக்டா வந்து நிக்கிற? என்ன செய்யறது, தினமும் நான் டிஃபன் கிளம்புற நேரமும் நீங்க அவருக்கு டிஃபன் கொடுக்கற நேரமும் கரெக்டா இருக்கு. ஏதோ டிஃபன் காசு மிச்சமாகுதே நீங்க வர. இன்னும் கொஞ்சம் போடுறது. இது பக்தியோட கொஞ்சம் வாயில போட்டுக்கிற பிரசாதம், பசிக்கு வயிறார சாப்பிடுற ஆகாரம் இல்லப்பா. என்ன அருமையா இருக்கு. எந்த ஹோட்டல் அந்த டேஸ்ட் கிடைக்கும்? பாடு ஜோறுதான். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பஞ்சாமிர்தம் எல்லாமே நீ கேட்காமலே நீ நிக்கிற இடத்துக்கு வந்து சேருது இல்ல. ஆனா இந்த நாட்டுல வாய் திறந்து கேட்டா கூட ஒரு வாய் சோறு கிடைக்காம எத்தனை ஏழைங்க பட்டினியா கிடக்குறாங்க உனக்கு தெரியுமா? நீ எங்க பதில் சொல்ல போற? அம்மா, நீங்க நல்லா குணமாயிட்டீங்க. டாக்டர், என் பார்வை தலையில பலமா அடிபட்ட அதிர்ச்சியில பார்வை போயிடுச்சு. திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஐயா, இப்ப அவங்க கர்ப்பமா இருக்காங்க, பாத்துக்குங்க. வரேன். கடவுளே, உயிரே தேவையில்லைன்னு நினைச்ச எனக்கு இன்னொரு உயிர் எதுக்கா? ஐயா, எதுக்கா என்னை காப்பாத்துனீங்க? ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டியது மனித தர்மம். உன் உயிரை போக்கிக்கிறதுக்கு உனக்கு எதுமா உரிமை? நீ வாழ வேண்டியவன். அவரே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? அப்படி சொல்லாதம்மா. உன் வயிற்றுல இருக்க குழந்தைய நீ காப்பாத்தணுங்கிறதுக்காக கடவுள் உன்னை பழைக்க வச்சிருக்கிற. என் வாழ்க்கையே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைகளை உருவாக்குறது காலம், தீர்த்து வைக்கிறது கடவுள். அந்த கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். அது வரைக்கும் நீ இங்கேயே இருமா. ஆமாம்மா, இங்க நீ மட்டும் இல்ல, உன் மாதிரி ஆதரவில்லாத அனாதைங்க இங்க பல பேர் இருக்கிறாங்கம்மா. அதுல நான் ஒருத்தன். என்ன தவிர இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் மேல பாரத்தை போடுவாங்க. ஆனா நான் மட்டும் அவர் மேல ஓவர்லோட் ஏத்துறது இல்ல. அவர் எவ்வளவுதான் சுமப்பாரு. சும்மாருடா பிரகாஷ். அம்மா, இவன் சாமி இல்ல பூதம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் எங்க எல்லாருக்குமே செல்ல பிள்ளை இவன் தாமா. அக்கா, நீ நிம்மதியா இருக்கலாம். இங்க கறியும் சோறும் கிடைக்கலனாலும் கஞ்சியும் கருவேப்பிலை துவையலும் கண்டிப்பா உண்டு, கவலைப்படாத. ஐயா, பாத்தீங்களா, அக்கா சிரிக்கிறதே மறந்துருச்சு. எல்லாத்துக்கும் உங்க கடவுள் தான் காரணம். தம்பி, கடவுளை குறை சொல்லக்கூடாதுப்பா, அது பாவம். ஐயோ, நீயும் கடவுள் பைத்தியமா? இங்க இருக்கிறது போதாது நீ வரையா? சரி சரி, நீ உட்கார்ந்து கடவுளை கும்பிடுங்க. நான் போய் கடவுள் பொம்மையை வித்து காசாக்கிட்டு வரேன். வரட்டுமா? அக்கா வரேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.